இப்போ இந்த 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 ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்கண்ணே. இப்போ இந்த ஒரு அடி ஹைட்டு வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. முன்னோட இலாகலாம் அதிகமாக இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஆமாம் ஆமாம், அது நல்லா தெரியுங்க. எனக்கு உள்ளார நுழையிறப்ப எனக்கு தெரியுங்க. அகலம் தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த பழைய இலை பார்த்து பழைய இலை அவ்வளோ லென்த் வராது. அது நம்ம இந்த லீஃப் ஏரியாக்குன்னு. ஆமாம் தெரியுதுங்களா? ஆமாம், இதுக்கு கீழே இருக்க இலையோட அகலமும் இதோடைய அகலமும் இது நியூ growth. இது பழைய இலை. இதுக்கு இது இந்த இலையில வித்தியாசம். அது சார் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரு. அதாவது காரணம் என்னன்னா, எனக்கு நான் உள்ளார நுழையிறப்ப என்ன அறியாமே காட்டி கொடுங்க. மரத்தை பார்த்தோம் வித்தியாசம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. ரைட், இலை பெருசா இருக்கு, ஆனா வந்து பூ பிடிக்கல. அப்ப ஏதோ ஒரு காரணம். இல்ல பூ வருங்க. பூ வந்து நீங்க முதல்ல வந்து தன்னை டெவலப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அது மற்ற வேலையை பார்க்கணும். ஓ சரி சரி சரி. தானே வந்து தெம்பில்லாம நிற்கும் போது அது எப்படி இன்னொரு லோட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த இருக்குல்ல, இந்த என்ன அந்த இது எடுங்கண்ணே. இந்த இருக்குல்ல, அந்த கிளை எடுங்க. அந்த இது விட்டு வெளியே எழுங்க அப்படியே. இந்த லெங்த் இருக்குல்ல, இதில் பூராமே பூ அடிக்கிறது. இது பூதாங்க. இதில் நுனியில் பூ வருங்க சார். இது நுனியில். ஆமாம் ஆமாம். அந்த அந்த அது வந்து என்டையராக அந்த கிளை வந்து புதுசாக வந்த கிளை. இதில் வர்ற காய் பாருங்கள், சைஸும் பெருசாக இருக்கும். ஓஹோ. ஆமாம். இது நம்ம வந்து இன்னும் நல்லா கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கீழே சாயில் வந்து க்ளீன் பண்ணி விட்டு நாங்கள் நம்ம கொடுக்குற உரம் இருக்குல்ல. கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்களா சார்? இது ஒரு வருஷம் மட்டும் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற உரம் வந்து இங்கே போடணுங்களா? இன்னும் தள்ளி போடணும். எங்கே? மரத்தோட தண்டு இருக்குல்ல, அந்த தண்டுலேருந்து ஒரு 2 அடி கழிச்சு போடணும் தள்ளி. ஓ, அங்கேருந்து 2 அடி தள்ளி குழி தோண்டி போட்டு மூடிடணும். ஏன்னா பூரா பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசர். அதனால வந்து வெயில் படக்கூடாது. இந்த ஹைட் அந்த ஃபோலியேஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இல்லை, வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியுதுங்க. அங்கே பாருங்க, அந்த சைடு பாருங்க, அப்படி பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்கு பாருங்க. இந்த சைடே பாருங்க, இந்த கலையை பாருங்க. அப்போ எதுண்ணா? எது இல்லை எது அது அந்த கப்பிங் இன்வெர்ட் மட்டும் இல்லை, அது இந்த இது ஒரு அதுனா பெஸ்ட் அட்டாக் இருந்துருக்கு. இது இந்த இருக்குல்ல, கப்பிங் இன்வெர்ட் மட்டும் இல்லை, இது வந்து நம்ம இந்த இருக்கு இல்லையா, இது வந்து இது வந்து நம்ம மைட் அட்டாக். இது அதுவும் மைட்ஸ் தான். இந்த இலை கொஞ்சம் புது ஃபோலியேஜ் வந்த உடனே அது வந்துடும், மைட் வந்துடுச்சு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுங்க? அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, இப்போ இந்த இந்த இலைக்கும் பழைய இலைக்கும் இந்த இலைக்கும் இந்த கலர் டிஃப்ரென்ஸும் திக்னஸ் இருக்கும். அது நல்லா தெரியுங்க. அந்த இலையோட திக்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது அதிகமான சூரிய ஒளியை அதனால் பிடிச்சி வைக்க முடியும். அது பிடிச்சி வைக்க முடியும். நீங்கள் சொல்ல மாதிரி பூ வந்து பெருசாக வரும். அதுக்கப்புறம் தான் பூ பெருசாக வரும். இனி பூ வருங்க, கிட்ட பூ வரக்கூடிய சீசன் தான் வந்துடும். நான் இன்னொரு கட்டுரை எடுத்தாரு. நீங்களே கட்டுரை வாங்கிட்டு வந்தீங்க? இல்லை, கட்டுறாங்க, அதை வாங்கலை நான். ஏதாவது கொஞ்சம் கொடுக்க வேண்டிய கொடுத்தாலும் சார் கேட்கும். முன்னாடி சார் நீங்கள் உரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதுங்களா? வருஷத்துக்கு ஒரு டோஸ் தான் சார். நீங்கள் உரம் வாங்கி போடுறது கூட அடுத்த இப்போ இந்த அடியை க்ளீன் பண்ணலாம் சார். மரம் நல்லா வரும். இப்போ இந்த காய் நார்மலுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% சைஸ் அதிகமாக இருக்காது. காயை பார்த்தோம்னு தெரியுது பாருங்க, வித்தியாசம் தெரியுது பாருங்க. அதான் நாங்கள் நாற்பது காமிச்சாரு சார். இதானா? அங்கே இருக்கு, வாங்க அங்கே போகலாம். இந்த என்டையர் growth வந்து நம்ம இது கொடுத்ததுக்கப்புறம் வந்தது. இந்த ஸ்டேஜில் இருந்தது. எந்த ரகம் இது? இது நாட்டாங்க ரகமா? இது எலுமிச்சைங்களா? எது இதெல்லாம்? இது எலுமிச்சை கிடையாது, இது நாத்தங்க தான். இப்போ இது இந்த இலை வந்து இந்த மாதிரி குரூப்பாக மாறுறது, அந்த இலை விரிய முடியாமல் இருக்கிறது, இது வாழையிலே வரும். நம்ம ஸ்ப்ரே பண்ணுங்க, மாலிப்டினம் இருக்கு இல்லைங்க? ஆமாம், அதுக்கப்புறம் தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்றேன். இப்போ இங்கே இருந்திருக்க கப்பிங் இன்வாய்டு அடுத்த வந்த இலையில இல்லை புது குரோத்தில் இல்லைங்க. இந்த இதுலலாம் இல்லையா? இதில் வந்து இலை விரிஞ்சு நல்லா இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து அது போட்டிருந்தா இது வந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. இல்லை சார், இது வந்து நீங்கள் அப்போவே எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சீசன்லேயே காய் வந்திருக்கும்.
அது நம்ம டிலே பண்ணதோட விளைவு. எடுத்து போய் தான் வயலை பார்த்துட்டு 6 மாதம் ஆகும்ல சார். வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. ஆமா ஆமா 3ஆவது டைம் தான். இல்லைங்க டைட்டான செலவுங்க. நீங்க என்ன பிரச்சனைனா இந்த இங்கே வாங்க சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இல்லைங்க இங்கே வாங்க. இந்த குரூப் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி மட்டும் இல்லை, இது வந்து சம்மர் ஸ்ட்ரெஸ்ஸு. அதிகப்படியான வெயில், அதுக்கு தகுந்த சத்து இல்லை. சாயில், இந்த சாயிலை பொறுத்தவரையில் உங்கள் சாயிலில் கிளே சாயிலுங்கிறதுனால பொட்டாஷ் சாயிலில் இருந்தாலும் அந்த பொட்டாஷ் இம்மொபைல் பொட்டாஷாக மாறிடும். செடி சாப்பிட முடியாத பொட்டாஷாக மாறிடும். செடி வந்து சாப்பிட முடியாத பொட்டாஷ் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து அரிசி வச்சுட்டு சோறா இல்லாட்டி சாப்பிட முடியாது. அதுதான் அந்த இம்மொபைல் பொட்டாஷாக இருக்கிறது. அப்போ வந்து அது மொபைல் பொட்டாஷாக மாற்றுறதுக்கு சாயில் வந்து நுண்ணுயிரியல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அவசியம். அதுக்கு தான் வந்து நம்ம சாயில் அதை போடுங்கன்றது. இப்போதைக்கு நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா, நம்ம கொடுத்த அந்த டானிக்கை வச்சு ஒரு இமீடியட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து வித்ஸ்டாண்ட் ஆகுன்னா நீங்கள் சாயிலில் திருப்பி அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆமாம். இந்த கப்பிங் இன்வைடுங்கிறது வந்து மாலிப்டன் டெஃபிஷியன்சி மேஜராக இருந்தாலும் இலைக்கு தேவையான பொட்டாஷ் போகல, இலைக்கு தேவையான பாஸ்பரஸ் போகலன்னு நரம்பெல்லாம் சுருண்டுக்கும். அதுதான் முதல்ல. 2வது ரீசனாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இங்கே தான் இந்த கப்பிங் இன்வைடை வந்து நான் ரொம்ப இங்கே நாக்பூரில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். சுருண்டுற கப்பிங் இன்வைடுங்கிறது நாக்பூரில் நிறையா வரும். ஏன்னா அந்த இலை வந்து கப்பு மாதிரி, இலை கப்பு மாதிரி சுருண்டிக்கிறது சார். வெயில்னால இல்லை, வெயில் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் எலுமிச்சை தாங்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு ரூட் ஒர்க் பண்ணி நியூட்ரியன்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ வெயில்னாலும் தாங்கும். கப்பிங் இன்வெர்ட் அது வந்து நீங்கள் அந்த 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 அளவுக்கு சாயில் வந்து நியூட்ரியன்ட் இல்லை, சாயில் மொபிலைசேஷன் இல்லை, நியூட்ரியன்ட் வந்து வேலை செய்யலை. இப்போ சாயிலை டெஸ்ட் பண்ண சாயிலில் நியூட்ரியன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இம்மொபைல் நியூட்ரியண்ட்டாக இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அது மொபைல் நியூட்ரியண்ட்டாக மாறணும். அந்த சத்து இல்லைங்க அதுலலாம் அந்த சத்து வரும். சாணி எருவுலலாம் அதுலலாம் அவ்வளோ சத்து வராது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி போட்டோம்னா ஒரு உற்பத்தி நல்லா வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ ஃபோலியேஜ் வந்திருக்குமோ இது பூரா அடுத்த பூ வரப்போ, பூ முன்னே இலை நுனியில் தானே சார் வரும். டெர்மினல் பாயிண்ட்ஸ் தானே ஃப்ளவர் வரும். உங்களுக்கு டெர்மினல் பாயிண்ட்ஸ் புதுசு வந்துருச்சுல்ல, அடுத்த பூ வந்து தானே ஆகணும். ஆமாம். அதாவது இப்போ